அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். வணக்கம், இது என் வழி இயற்கை வழி. நான் உங்கள் ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, பொதுவாக இப்போ அழகை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் என்னோடது பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாமே வந்து ஏஜ் 15, 20, 25 அந்த மாதிரிலாம் இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னோட சின்ன குழந்தைக்கு எதானா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ சின்ன குழந்தை அப்படிங்கிறத விட ஒரு இன்ஃபண்ட் கேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இன்ஃபண்ட் கேர் அப்படின்னா, இப்போ அழகு அப்படின்னா பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, அதோட அழகு எதில் இருக்குது? அது நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமும், அதற்கு ஒரு தூங்கி எழுந்த உடனே ஒரு மலர்ச்சியான முகம் இருக்குது இல்லையா? இதில் தான் இருக்குது அந்த குழந்தையோட அழகு. ஸோ இந்த ஆழ்ந்த தூக்கம், மலர்ச்சியான முகம் கொடுக்குற அழகு அந்த குழந்தைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நல்ல தூக்கம் தூங்கி எழுந்தால் தான் அது கிராங்கியாக இல்லாமல் நல்ல சிரிச்சுண்டு விளையாடும், அது நல்ல ஆக்டிவாகவும் இருக்கும். அந்த மாதிரியான தூக்கம் அப்படிங்கிறது அதுக்கு எப்படி கிடைக்கும்னா, நாம் எப்படி அதை வந்து குளிப்பாட்டுறோம் அதை பொறுத்து தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சின்ன குழந்தை ஒரு மாதம் கழித்து ஒரு 30 days 40 days ஆன குழந்தைய எப்படி குளிப்பாட்டுறது, எதை வச்சு குளிப்பாட்டுறது? ஆலிவ் ஆயிலை உபயோகப்படுத்தினா நல்ல பளபளப்பு கிடைக்கும். ஆனால் அதையும் தாண்டி அது கொஞ்சம் டேன் ஆகும். இப்போ நம்ம நிறைய பேருக்கு வந்து குழந்தை கூட நல்ல கலராக இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ இருக்கிற கலரும் கொஞ்சம் டேன் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்காது. இயற்கையாக நம்மளுக்கு வந்து நல்ல கலரையும் கொடுத்து, நல்ல பளபளப்பையும் கொடுத்து, நல்ல தூக்கத்தையும் கொடுத்து, அந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள் இருக்குது. இது என்னன்னாக்கா, இப்போ எங்கள் தயாரிப்புகளில் நாங்கள் பேபி ஆயில், பேபி பாத் ரெண்டுமே விற்கிறோம். பாத் பவுடர், இந்த எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடரை போட்டு வாஷ் பண்ணுறதுங்கிறது. அந்த பேபி ஆயிலில் நாங்கள் என்னெல்லாம் போடுறோம் அப்படின்னாக்கா, குழந்தைக்கு வந்து நல்ல வந்து ஒரு பளபளப்பை கொடுக்கறதுக்கு அதில் நிறைய வால்நட் போடுவோம், நிறைய பாதாம் போடுவோம். ஆல்மண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஆல்மண்ட்ஸ் அண்ட் வால்நட்டோட அப்படியே பியூர் எசன்ஸை எடுத்து அதில் வேறு எந்த எண்ணெயுமே கலக்காமல் அந்த மாதிரியான ஒரு எசன்ஸில் தான் கொடுக்கறது இந்த பேபி ஆயில். இந்த பேபி ஆயிலை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னால், குழந்தைய வந்து கொஞ்சம் மார்னிங் டைமில் ஒரு ரப்பர் ஷீட்டில் எதுலையான விட்டுட்டு இதை வந்து நல்ல ஹோலாக, எஸ்பெஷலி வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நீங்கள் நிறைய நேரம் நீவி விடலாம், அப்புறம் மூக்கில் நீவி விடலாம். இந்த மாதிரிலாம் செய்யும்போது குழந்தையோட நல்ல ஒரு எல்லா பார்ட்ஸுமே நல்ல ஆக்டிவாக இருக்கும். அது காலை கையை உதச்சிட்டு அது நல்லா விளையாடும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆயில் மசாஜ் நல்லா கொடுத்துட்டு விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத் பவுடர் பண்ணுறோம். அந்த பாத் பவுடரில் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அதாவது கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு ரெண்டுமே ஈக்குவலாக போட்டு அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுலேயுமே வந்து வெள்ளரி விதை கலப்போம், அதுலேயுமே வால்நட் கலப்போம். எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து ரொம்ப ஃபைனான பவுடர் தேவைங்கிறது. சின்ன குழந்தைக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட ஒரு ஹெவியாக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து ரொம்ப மைல்டாக அதை வாஷ் பண்ணினா போகிறோம். ஸோ ஃபைனாக எதெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரியான பொருட்களை போட்டு செய்கிற பவுடர் தான் இந்த பாத் பவுடர். எண்ணெய் தடவி விட்டுட்டு ஒரு 15 minutes to 1/2 hour கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் குழந்தைய வந்து இந்த பவுடரை போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தூங்க வைக்கும்போது அது நல்ல கண்டினியூஸாக தூங்க ஆரம்பிக்கும். தூங்கி எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா அது முகத்தில் இருக்க நல்ல சிரிப்பு, நல்ல அழகு, இது ரெண்டையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அழகுங்கிறது நல்ல தூக்கத்துலேயும் கிடைக்கும். ஸோ தூக்கம் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் குழந்தைக்கான நம்ம அழகை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இந்த தூக்கம் வரத்துக்கு நம்ம பேபி ஆயில், பேபி பாத் ரெண்டையும் போட்டு நீங்கள் குளிப்பாட்டும்போது குழந்தைக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும். இந்த உறக்கமே அதுக்கு ஒரு மலர்ச்சியை கொடுக்கும். அதனால் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அது
நல்ல விளையாட ஆரம்பிக்கும், நல்ல growth இருக்கும், குழந்தைக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேபி ஆயில் பேபி பாத்தை உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்தி அந்த குழந்தையோட முகமலர்ச்சியை நீங்கள்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம் முரளி.